மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யுஎஸ் மேத்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.39 10th மேத்ஸ் பார்க்க போகிறோம். A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. The speed of the express train is more than that of the passenger train by 20 km per hour. Find the average speed of both the trains. என்ன கேட்குறாங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட 1 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்குது சென்னை டு விருதாச்சலம் போகிறதுக்கு. அதாவது 240 கிலோமீட்டர் போகிறதுக்கு பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட 1 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்குது. அதே சமயம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை விட 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா அந்த 2 ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர். அதாவது 2 ட்ரெயினுமே 240 கிலோமீட்டர் தான் பார்க்க போகுது. ஒரு ட்ரெயின் முன்னாடியே போயிடும், இன்னொரு ட்ரெயின் 1 ஹவர் லேட்டாக போகும். அப்போ டிஸ்டன்ஸு சேம், 2 ட்ரெயினுக்குமே 240 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸை 240 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஆனால் டைம் வேரியேஷன் ஆகும். ஒரு ட்ரெயின் 1 ஹவர் லேட்டாக போகும், ஒரு ட்ரெயின் 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடும். அப்போ டைம் 2 ட்ரெயினுக்கும் வேறு வேறு. அப்போ டைம் வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டைமை 2 ட்ரெயினுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். சரி, பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை நம்ம எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்துக்கலாம். அப்போ பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்துக்கிட்டால் அதோடைய டைம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் டிஸ்டன்ஸுக்கு 240, ஸ்பீடுக்கு எக்ஸு. இப்போ 240 பை எக்ஸு. அப்போ ஃபஸ்ட் ட்ரெயின் போய் சேர்றதோட நேரம் T1 எவ்வளோன்னா 240 பை எக்ஸு பேசஞ்சர் ட்ரெயினுக்கு. அடுத்தது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அதோடைய ஸ்பீடு பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை விட ஒரு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதிகம்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அதோட ஒரு 20 கூடுதலாக எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ்பிரஸ் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுக்கு டைம் கால்குலேட் பண்ணோம்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் அதே 240 கிலோமீட்டர், ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் 20 அப்படிங்கிறதுனால T2 ஈக்குவல் டு 240 பை எக்ஸ்பிரஸ் 20. 2 ட்ரெயினுக்கும் உண்டான டைம் டிஃப்ரென்ஸ் 1 ஹவர். இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 1 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ட்ரெயினுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் 1 ஹவர். அதனால் T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேலே கண்டுபிடிச்ச T1 T2ஓட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணலாம். T1க்கு 240 பை எக்ஸு மைனஸ் T2க்கு 240 பை எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டுலேயும் இருந்து 240 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ 240 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 பை எக்ஸு மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 1. அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே இருக்கிறத அந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 into x plus 20 x plus 20 minus 1 into x minus x by x into x plus 20 equal to 1. இதில் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நியூமரேட்டரில் 20 மட்டும்தான் இருக்கும். இப்போ 240 into 20 by x into x plus 20 equal to 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 20யும் 240 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 into 24 48, அந்த 2 ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டால் 4800 கிடைக்கும். கீழே எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 20 எக்ஸ் இன்ட்டு 20 20x. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 20xன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 1 அப்படி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 4800 வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டரில் கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிடலாம். அப்போ 4800 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4800 ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 4800 ஆகும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ்
4800 = 0 அப்படிங்கிற ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். x² + 20x மைனஸ் 4800 = 0. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச மெத்தேடு தான். ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4800 வரணும், ஆட் பண்ணால் 20 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் அசம்ஷன் பண்ணோம்னா +80 - 60 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 4800 வரும். ஆட் பண்ணி பாருங்கள், 80ல் -60 போச்சுன்னா 20 வரும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் 80 - 60. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர் எழுத போகிறோம். ஓகே, ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னா x + 80 × x - 60 = 0. +80 = அந்த பக்கம் போனால் -80 ஆயிரும், -60 = இந்த பக்கம் வந்தால் 60 ஆயிரும். அப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கும் எக்ஸுக்கு. x = -80, x = 60. இதில் x = -80ங்கிறது நாட் அப்ளிகபிள். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எக்ஸுங்கிறது நம்ம பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்பீடு வந்து எப்போவுமே நெகட்டிவில் இருக்காது, அதனால் வந்து அது நாட் அப்ளிகபிள். அப்போ x = 60 அப்படிங்கிறத நம்ம எக்ஸோட வேல்யூவை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கன்க்ளூஷன் வந்துடலாம். த ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் x = 60 km/h. நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம், அந்த எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ x = 60 km/h. இது பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு. அடுத்தது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு. ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் x + 20 அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் எடுத்துருக்கிறோம். அப்போ x + 20 எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த 60 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 60 + 20 80 km/h. ஸோ பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு 60 km/h, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு 80 km/h அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.